நாளைக்கு அவருடைய மகனுக்கே திரைத்துறையில் வாய்ப்பு தேடி தருவதற்காக விஜய் வந்து உதவி பண்ணலை. அவருக்கு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் இன்றைக்கும் விஜயோடைய மகன் வந்து படம் எடுப்பது. உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட்டு லைக்காவில் எனக்காக அவர் பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க, அவர் மகனுக்கு செஞ்சு தர மாட்டேறாரு, அவர் கஷ்டப்படுறாரு, வெளியில் போய் அலைகிறாரு, நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி உதயநிதி தான் நாளைக்கு செஞ்சு கொடுத்தாரு. இவர் அவருடைய பிள்ளைங்களுக்கோ மனைவிக்கோ எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்ச மாதிரி வெளிப்படையாகவே நாளைக்கு எப்படி இந்த நடிகை வந்து நாளைக்கு நயினார் நாகேந்திரன் பேசினப்ப எப்படி நானும் இதே தான் எல்முருகன் வந்து ஒரு நடிகையை வச்சுருக்காருன்னு நான் பேசினேன். அப்போ பேசணுன்னா எனக்கு உண்மையிலேயே அந்த நடிகை வந்து பதில் கொடுக்குது, இது வந்து அபாண்டமான குற்றச்சாட்டு. மனசாட்சியே இல்லாமல் எப்படி உங்களுக்கெல்லாம் பேச தோணுதுன்னு தான் தோணுது. நாளைக்கு இப்போ உங்கள் சேனலில் கூட யாரோ ஒருத்தர் அது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். இது வந்து சும்மா சொல்கிறாரு, அந்த ஆள் நடத்துகிற எல்லா நிகழ்ச்சியிலையும் இருக்கிற போட்டோ மாதிரி கொண்டு எடுத்து போடுறேன். அது கரெக்டாக நான் பேச ஆரம்பித்ததுலேருந்து அடுத்த ப்ரோக்ராமில் இருந்து உண்மையிலே ஐயோ சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்களே.